அது போல கும்ப லக்னத்துல ஒரு ஜாதகம் ஜனனிச்சிருக்கிறீங்க, கும்பத்தில் பிறந்தவருக்கு பூர்வீக சொத்து கிடைக்குமா? பூர்வீகத்தை பற்றி சொல்லக்கூடிய வீடு 5ஆம் மனையான மிதுனமனையா அதிபதி புதன் பகவான் தான். அப்போ ஒரு ஜாதகம் கும்பத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க, புதன் வலுவா இருக்கிறார். வலுவான்னா திக்பலத்தோட இருக்கிறார், இல்ல ஆட்சி உச்சம் நீச பங்கம் பரிவர்த்தனை வர்க்கோத்தமம் ஏதேனும் ஒரு நிலையில ஸ்தான பலம் பெற்றிருக்குன்னா கண்டிப்பா கும்பலக்னத்தில் பிறந்தவருக்கு பூர்வீக ஆதாயம் உண்டு. ஒரு அவயோக டைம்ல பிரச்சனை நடக்கலாம், ஆனா இறுதியில ஜாதகருக்கு பூர்வீக ஆதாயம் உண்டு. அது போல இந்த 5ஆம் இடம் புதனோடு சுக்கிரன் தொடர்புல இருந்தாலும் ஸ்தான பலத்தோட தொடர்புல இருந்தாலும் இங்கேயும் பூர்வீக ஆதாயம் உண்டு. அப்ப சுக்கிரன் 5ஆம் இடம் புதனோடு ஸ்தான பலத்துல தொடர்பு இருந்தாலும் பூர்வீகம் உண்டு, புதன் வலுத்தாலும் பூர்வீக ஆதாயம் ஜாதகருக்கு உறுதியா கிடைக்கும். ஒரு அவயோக காலகட்டத்துல பிரச்சனை இருக்கும், இறுதியா வந்து சேர்ந்துரும். எப்ப கிடைக்கிறது இல்ல, கும்பத்தில் பிறந்தவருக்கு எப்பொழுது பூர்வீக ஆதாயம் கிடைக்கிறது இல்லைன்னா புதன் ஸ்தான வலுவை இழந்து புதனையோ 5ஆம் இடத்தையோ ஆதிபத்திய ரீதியில சந்திரன் தொடர்பு கொள்வது அல்லது ராகு கேது தொடர்பு கொள்வது, இந்த காம்பினேஷன் இருந்தா ஜாதகத்துல பூர்வீக ஆதாயம் இல்ல. புதன் வலுவிழந்து புதனையோ 5ஆம் இடத்தையோ சந்திரன் ராகு கேது தொடர்பு கொண்டிருக்குன்னா இப்பதான் பூர்வீக ஆதாயம் இல்லை. ஆனா ஜாதக கும்பத்துல பிறந்திருக்கிறார், ஒரே பிரச்சனையா இருக்கு, பூர்வீக ஆதாயம் வேணுமான்ற கேள்வி இருக்கு. ஜாதகத்துல புதன் வலுவா இருக்கு, சுக்கிரன் வலுவா இருக்குன்னா கவலையே வேண்டாம், உறுதியா ஜாதகருக்கு பூர்வீகத்துல ஆதாயம் உண்டு, பூர்வீக சொத்தினால் லாபம் உண்டுன்றத உறுதிப்படுத்துறோம்.